ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஷ் கம்பெனியில் போட்டுக்கிற டிஷ்வாஷரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் உள்ள மோட்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இது வெசல்ஸை நான் உங்களுக்கு இதில் லோட் பண்ணி காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஆன் ஆஃப்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு தேவையான மோட்ஸ் செலக்ட் பண்ணணும். ஆனால் இது புதுசாக இருக்கு. ஃபஸ்ட்டு என்ன மோடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியோ ஈக்கோ. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதில் உங்களுக்கு தண்ணியும் எலக்ட்ரிசிட்டியும் கம்மியாக செலவழித்து உங்களுக்கு பாத்திரத்தை க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஹாஃப் லோடு அப்படின்னா உங்களுக்கு பாத்திரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹாஃப் லோடு யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா ட்ரைனா பாத்திரத்தை உங்களுக்கு நல்லா கழுவி ட்ரை பண்ணியே கொடுத்துரும். இது அவ்வளோதான். இதோட ஃபங்க்ஷன்ஸ் அவ்வளோதான். இப்போ அடுத்த பார்த்துருவோம். இன்டென்சிவ் கடாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ரொம்ப கரைப்படிஞ்சிருக்க பாத்திரங்கள், அப்புறம் இந்த பானை அதுக்கெல்லாம் அதெல்லாம் இந்த மோடில் தான் கழுவணும். ஃப்ரையிங் பேன்ஸ் அதெல்லாம் இது உங்களுக்கு 70 டிகிரி செல்சியஸில் வாட்ரு சுடு தண்ணி வச்சு உங்களுக்கு இதை வாஷ் பண்ணி கொடுக்கும். எக்ஸ்ப்ரெஸ் ஸ்பார்க்கிள் அடுத்த மோடு. இது உங்களுக்கு 65 டிகிரியில் உங்களுக்கு ஹாட் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணும். இது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே. ஆட்டோ மோட் அப்படின்னா இது வாஷிங் மிஷின்ஸில் இருக்கிற மாதிரியே தான். இது சென்சார் கண்ட்ரோல்டு. உங்களுக்கு உள்ள என்ன மாதிரி சாலிடு டிஷ்ஷஸ் எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன், வந்துட்டாரா சாரு? சென்சார் கண்ட்ரோல் பண்ணி அதுவே அதுக்கு ஏற்ற மாதிரி மோடை செட் பண்ணி வாஷ் பண்ணிக்கும். இப்போ அடுத்து ஈக்கோ மோட். நம்ம முதல்ல வேரியோ ஈக்கோன்னு ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி இதுவும் சிமிலர் தான். ஆனால் இது வாட்டர் கன்சப்ஷன் இல்லை, எனர்ஜி கன்சப்ஷன் மட்டும் குறைச்சிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா குவிக் மோட். இது சீக்கிரமே உங்களுக்கு டிஷ்ஷஸை வாஷ் பண்ணி கொடுத்துரும். ட்ரையெல்லாம் பண்ணாது, லைட்டாக வாஷ் மட்டும் பண்ணி உங்களுக்கு எப்போ நீங்கள் கைட்டு கழுவுற மாதிரி கழுவி கொடுத்துரும். ப்ரீரின்ஸ் அப்படின்னு ஒரு மோட் இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க்குக்கு போகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ காலையில் சமைச்சிட்டு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் சாயங்காலம் வர்றதுக்குள்ளே அது ரொம்ப ட்ரை ஆகி கழுவுறது கஷ்டமாயிடும். அப்போ நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஊற வைக்கிற மாதிரி தான். வாஷிங் மிஷினில் எப்படி ப்ரீரின்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும். இது ஊற வச்சு ஊற வச்சு கொடுத்துரும் உங்களுக்கு பாத்திரத்தை. அது ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது மோடில் செலக்ட் பண்ணி அது அப்புறம் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் இன் ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்து ப்ளஸ் மைனஸ்ன்னு 2 பட்டன் கொடுத்து இது இப்போது எத்தனை டைமிங் டிஃப்ரென்ஸில் எவ்வளோ டைமிங் டிஃப்ரென்ஸில் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ ½ அன் ஹவர் கழித்து எனக்கு இது ஸ்டார்ட் ஆனால் போதும், இல்லைனா ½ அன் ஹவர் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி டைமை இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ செஞ்சுக்கலாம். எல்லா மோட்ஸுக்குமே டிஃபால்ட்டாக அவங்களே ஒரு டைம் கொடுத்துருவாங்க. நீங்கள் வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு இதை நீங்கள் மாற்றிக்கலாம். எப்போவும் டிஃபால்ட்டாக நீங்கள் இது ஆன் ஆகும்போது இன்டென்சிவ் கடாயில் தான் ஆன் ஆகும். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இங்கே ஸ்டார்ட் பட்டன் இங்கே இருக்குது. அது கீழே ரீசெட் 3 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா, நீங்கள் இதை கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணி 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா டிஷ்வாஷர் நீங்கள் செலக்ட் பண்ண மோட்ஸ் எல்லாம் ரீசெட் ஆயிரும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டிஷ்வாஷருக்கான டிட்டர்ஜென்ட், சால்ட், அப்புறம் ரின்ஸ் சைடு. இது எப்போது நம்ம வாஷிங் மிஷின்ஸ்க்கு எப்படி டிட்டர்ஜென்ட் போடுவோமோ அதே மாதிரி தான். இது இதே மாதிரி ஒரு டப்பாவில் வரும். 3 மந்த்ஸுக்கு இது நான் யூஸ் பண்ணிப்பேன். இது இந்த மாதிரி பாக்ஸில் தான் வரும். நான் இதில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் எல்லாத்தையுமே போஷ் கம்பெனிலேருந்தே தான் இதையும் கொடுக்குறாங்க. அது மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், வேறு எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். டெமோக்கு எங்களுக்கு காமிக்க வந்தவங்களும் அதை தான் சொன்னாங்க. இதோட இது அவ்வளோதான். இப்போ சால்ட் எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சில ஊரில் உப்பு தண்ணி வரும் பைப் வாட்டரில். அதனால வெசல்ஸை க்ளீன் பண்ணுறப்போ அது வெசல் மேலே ஒரு ஒயிட் கலர் லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த சால்ட் யூஸ் ஆகும்.
வாட்டரோட உப்புத்தன்மையை மாற்றி கொடுக்கறதுக்கு தான் இந்த சால்ட்டு. அப்புறம் வந்து ரிங் சைடு, இது வந்து எப்போது ஷூ ஷைனர்ஸ் மாதிரி இது பாத்திரத்துக்கான ஷைனர். இதையும் வந்து டிஷ்வாஷர்லேயே தான் யூஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் எங்கே லோட் பண்ணணும், எப்படி லோட் பண்ணுறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து அமேசான்லேயே கிடைக்கிது. 760 ருபீஸில் இது வந்து 3 செட்டாக வரும். இதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி இதுக்குள்ளே வெசல்ஸ் வைக்கிறது, இதெல்லாம் எப்படி உள்ளே போடுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன்.